இங்க லாஸ்ட் பப்ஸுக்காக 2 காலேஜே அடிச்சுக்க ஓனர் வெளியே போய் அடிச்சுங்கடான்னு சொல்லுவான். அவனுங்களும் சரின்னு பேஸ்கெட் பால் மேட்ச் வச்சு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஒரு வருஷத்துக்கு இங்க வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுல இருந்து டிடியோட காலேஜ் பல வருஷமா ஒரு மேட்ச்ல கூட ஜெயிச்சதில்ல. லட்டுவா அந்த ரூல்ஸ் தெரியாம அங்க போயிட்டு அவனுங்க அடி வெளுத்து வாங்கிடுவானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு டிடியும் அவங்க காலேஜ் பசங்களும் வர பெரிய சண்டையா ஆயிடும். அங்க வந்து சூப்பர் சீனியரோ சண்டையை நிறுத்தி டிடியோட பசங்களை கூப்பிட்டு போயிடுவான். தனியா கூப்பிட்டு போய் அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்ல டிடியோ இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கணும் வெறியோட சொல்லுவான். பார்த்தா அந்த நாய்க்கு பேஸ்கெட் பால ரிங்குல போட கூட தெரியாது. ஆனா ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே காலையில மோட்டிவேஷன் பண்ணி எல்லாரையும் எழுப்பி விட்டு முடியலனாலும் எல்லாரையும் ஓட விடுறது, வெஜிடேரியனும் முட்டை சாப்பிட விடுறதுன்னு எல்லாரையும் கதற விடுவான். அவனுங்களாம் மேட்சுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிடி பாஸ் பண்ணுவான். அந்த பால் அசோக் கைக்கு போவான். அவன் தூரத்துல இருந்தே அசால்ட்டா ரிங்குக்குள்ளார போடுவான். அதுல இருந்து டிடியும் மனோஜும் எவ்வளவு தூரம் அசோக் மேட்சுக்கு வாடான்னு கூப்பிட்டாலும் அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இருந்தாலும் டிடி மேட்சுக்கு முன்னாடி அவன்கிட்ட நாங்க ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்களால போட முடியல, ஆனா நீ தூரத்துல இருந்தே ரொம்ப அசால்ட்டாவே போட்டுட்ட, நீ வரையா இல்லையே, இது உனக்கான ஜெர்சின்னு கொடுத்துட்டு வந்துருவான். மேட்ச் ஸ்டார்டிங்ல இவங்க 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஆப்போசிட் டீம் அடுத்தடுத்து கோல் போட்டு 32 பாயிண்ட் எடுத்துருவானுங்க. அந்த காண்டிலே ஒருத்தன் என்னன்னா அந்த பாலை குத்தி கீழ்ச்சறத்தான்னு கேட்பான். இன்னொருத்தன் என்னன்னா கோச்சே கரெக்ட் பண்ண போவான். அவ்வளவுதான், மேட்ச் தோக்க போறன்ற நிலைமையில அசோக் உள்ள வந்து நல்லா விளையாண்டு கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். ஆனா கடைசி பால டிடி தான் போடணும் டிடி கிட்ட கொடுக்க அவனா தட்டு தடு மாதிரி எப்படியோ தூரத்துல இருந்து போட்டுருவான். அதை பார்த்து மொத்த காலேஜும் கொண்டாட அவங்க கைக்கு கேன்டீனும் வந்துடும். அப்பையில இருந்து அவனுங்க 3 பேரும் மேடுன்ற பேர் வச்சுக்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க.